தலையிலே தாழ்த்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய். கர்த்தாவே, நீங்கள் எங்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமாய். எங்களுடைய இருதயத்தின் பெருமூச்சுகள் ஆண்டவரே மனுஷரிடத்துல ஓரளவுக்கு தான் எங்களால் சொல்ல முடியும் சுவாமி. ஆண்டவரே, பல சூழ்நிலைகளிலே வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதுவரைக்கும் வந்தோம் போனோம் அப்படின்னு ஒரு வேலை இருந்தால் இந்த நாளிலே சுவாமி ஜீவாதிபதியை தேடி, சர்வ வல்லமை உள்ளவரை தேடி, எங்களோடு கூட இருப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினவரை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நிச்சயமாக தேவனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை எல்லா கோணல்களும் செவ்வையாகிற ஒரு நாளாக இந்த நாள் எங்களுக்கு இருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சீஷர்கள் வார்த்தையை பிரசங்கம் பண்ணினாங்க. அங்கே போகிற இடம்லாம் அவங்களுடைய வேலையை செய்தாங்க. ஆனால் அந்த வார்த்தையின் அடையாளங்கள் அங்கே ஃபாலோ ஆச்சு ஆண்டவரே. அவர்கள் அங்கே நடந்தது ஆண்டவரே. அது இந்த நாளிலே இந்த இடத்துல வெளிப்பட போகிறதற்காக நன்றி ராஜா. நீங்கள் பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி, உங்களை திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, நல்ல ஒரு விஷப்பாம்பு. அந்த பாம்பை விரட்டி பிடிச்சி அதை கொலை பண்ணணும்னு தேடுவீங்களா, இல்லை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எனக்கு இதுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? இந்த ரெண்டில் நம்ம எதை செய்வோம்? இது காரியத்தை செய்வியா? ஓகே, எல்லாருமே செகண்ட்ஸ் விஷயந்தான் நம்ம செய்வோம், சரியா? ஓகே, ஒரு மனுஷன் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனை திடீர்னு பயங்கரமான ஒரு விஷப்பாம்பு அங்கே கடிச்சிருச்சு. விஷம் கடிச்சிருச்சு, அவனுக்கு வலிக்குது, என்ன சொல்கிறது, அவனுக்கு கண்ணெல்லாம் என்ன சொல்கிறது, மூளையெல்லாம் குழம்புது, கண் பார்வையெல்லாம் கம்மியாகுது, பயம் வருது. அண்ட் அவனுக்கு தெரியுது அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எதெல்லாம் செய்வான் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா உண்மையாகவே இந்த காரியங்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது, அந்த பாம்பை எப்படி அது என்னை கடிக்கலாம் அப்படின்னு விரட்டி போய் பிடிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவானா? ரெண்டாவது, அந்த உட்காந்து அந்த பாம்பை பற்றின ஸ்டடி. இப்போ நான் கூகுளில் பார்த்தா எல்லாம் தெரியும் இல்லை, இந்த பாம்பு இந்த கலரில் இருந்துச்சு, அது முதல்ல என்ன பாம்பு, அது என்னை கடிச்சா அது என்ன பண்ணும், அப்படி அதெல்லாம் உட்காந்து அவன் படிச்சிட்ருப்பானா? இல்லைன்னா அவன் ஐயோ நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே ப்ளேம் பழி போட்டுட்டு, இல்லைன்னா இவங்களால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி யாரையோ பழி சுமத்திக்கிட்டு, இல்லை எங்கள் அப்பா எங்கள் மூதாதையர் அவங்க இந்த பாதையை வச்சுருந்தாங்க அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி பழி சுமத்தி கொண்டு இருப்பானா? இல்லாவிட்டால் நான்காவதாக, அந்த பாம்பின் விஷத்தை அவனே உறிஞ்ச ட்ரை பண்ணுவானா? கடித்து வெளியே துப்பிடுவோம் அப்படின்னு அவனே தனக்கு ஒரு ஹீல் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவானா? இல்லை ஐந்தாவதாக, எப்படியாகிலும் பக்கத்தில் என்ன மெடிக்கல் ஹெல்ப் இருக்கோ, மருத்துவ உதவி இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நான் போவேனா என்று சொல்லி அவன் பார்ப்பானா? அருமையான தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நமக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், பைபிளை கையில் வச்சுருக்கிறோம். இந்த காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டியது அந்த ஐந்தாவது விஷயம். அது ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் நம்மளுக்கு பைபிளில் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம அதை விட்டு விட்டு மற்ற 4 காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 4-9 வசனங்கள் வரைக்கும் இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றாரு. அந்த இடத்துல அவங்க ஏதோம் தேசத்தார், அவங்களுக்கு போகிறதுக்கு வழி விடலை. அதனால் அவங்க அதில் சுற்றி போக வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துல அவங்க சுற்றி போக வேண்டியது இருந்ததுனால அங்கே என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அந்த பிரயாணம் இவ்வளோ சுத்தாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் மனம் மடிஞ்சு போயிடுறாங்க. நமக்கும் இது மாதிரிலாம் நிறைய என்ன செய்து சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வனாந்தரத்தில் சாகிறதுக்கு தான் நீரங்களை கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இங்கே அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் விட மோசமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எண்ணத்திற்கு. எதை பற்றி சொன்னாங்க? மன்னாவை பற்றி. மன்னாவை பற்றி என்ன சொன்னாங்க? டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த மன்னா மன்னா மன்னா. அது எப்படிப்பட்ட உணவாக அது?
இன்றைக்கி நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் அவங்க அடிக்கடி சொல்கிறது, இலவசமாய் கிடச்சா அதோடைய அருமை தெரியவே தெரியாது. டெய்லி ஒரு வேலையும் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம் அம்மா. இல்லை, நிறையா பேருக்கு அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். எனக்கெல்லாம் 3 நேரமும் 2 ஸ்லைஸு ப்ரெட்டை மட்டும் கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்தா சந்தோஷமாக படுத்திருப்பேன். இல்லை, ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் 40 வருஷமாக அவர் மன்னாவை வானத்திலேருந்து பொழிய பண்ணுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எண்ணத்துக்கு அது வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ள கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். 6வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். அவங்கள அந்த சர்ப்பம் கடிச்சது. அநேகர் என்ன செய்தாங்க, செத்து போயிட்டாங்க. அப்போது ஜனங்கள்லாம் மோசேக்கிட்ட வந்து அப்போ என்ன செய்கிறாங்க, சாரி கேட்குறாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பேசி நாங்கள் என்ன செய்தோம், பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது 8ஆம் 9ஆம் வசனங்களில் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்களேன். அதாவது இதுதான் தான் பைபிள் நமக்கு நிறையா பேருக்கு உலக ஞானிகளுக்கு, ஒருவேளை இங்கே யாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியல, உலக ஞானிகளுக்கு வேதம் பைத்தியமாக தோன்றுகிறதற்கு காரணம் ஆண்டவர் சொல்கிற அவ்வளோ சிம்பிளான சில விஷயங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை ஃபாலோ பண்ணவே முடியல. 8ஆம் 9ஆம் வசனம்ல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தோட உருவத்தை நீ செய், ஒரு இமேஜ், அதோட ஸ்டாச்சு, அந்த சிலையை நீ செஞ்சு அதை ஒரு கம்பத்தின் மேலே நீ என்ன செய், தூக்கி வை. யார் கடிச்சிச்சோ, யாரை அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சோ அவன் அந்த தூக்கப்பட்ட அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்த்தால் அவன் என்ன செய்வான், பிழைப்பான். அதே மாதிரி மோசே வெண்கலத்தில் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கம்பை நட்டு அதில் அவர் அதை வைத்தார். அதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எங்கேயாவது லாஜிக்கலாக நம்மளுக்கு பொருந்துதா? இல்லை, நமக்கு பொருந்தவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்தவர்கள் அங்கே என்ன செய்தாங்க, பிழைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம். முள்ளால் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பாம்பு கடித்தவனை அந்த பாம்பை பார்த்தா போதும் அங்கே பிழைப்பு. இன்றைக்குமே பாம்பு கடிக்கு மருந்து வந்து அந்த ஸ்னேக் வீனம் அதோடைய விஷத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நான் அதை நேரடியாலாம் பார்த்துருக்குறேன் கிண்டியில். அதுக்குன்னே பாம்பு வளர்க்குறாங்க. எத்தனையோ மாதத்துக்கு ஒருக்கா அதை கடிக்க வச்சு அதோடைய விஷத்தை எடுத்து தான் பாம்பு கடிக்கு மருந்து என்ன செய்கிறாங்க. ஸோ இங்கே ஆண்டவர் அவ்வளோ கூட நீ போக வேண்டாம், அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை நீ நோக்கி பார்த்தால் போதும், உனக்கு அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன, இது பாம்பு கடிக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாளில் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யாத, சாப்பிடாத, சாப்பிட்ற அன்னைக்கு நீ என்ன செய்வ, சாகவே சாவாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அங்கே சர்ப்பம் என்ன செய்கிறது, ஏவாள் இடத்துல வருகிறது. ஏவாள் இடத்துல வந்து அது தன்னுடைய விஷத்தை அங்கே கக்குது. அதெல்லாம் சும்மா சாப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீ இன்னும் சூப்பராக இருப்ப அப்படின்னு சொல்லி அது சொல்லுகிறது. இவங்களும் அந்த சர்ப்பத்திற்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல். கடைசியில் தேவன் பார்க்குறோம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வரிசையாக சாபத்தை அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். சர்ப்பத்துக்கு தான் முதல்ல சொல்கிறார், நீ எல்லா மிருகங்கள், காட்டு மிருகம் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றிலும் நீ என்ன செய்வா, சபிக்கப்பட்டவனாக இருப்பான் சொல்லி சர்ப்பத்தை சபிக்கிறார். ஏவாளுக்கு சாபம் என்ன, நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவ. ஆதாமுக்கு சாபம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வேர்வை சந்தி தான் என்ன செய்யணும், சாப்பிடணும்னு சொல்லி அங்கே தேவன் அங்கே சாபத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ என்னாகும் 21 நம்ம பார்த்தோம், தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசினாங்க. அங்கே சர்ப்பத்துடைய கடி லிட்ரலாக வந்துச்சு. ஆதியாகமம் 2, 3ஆம் அதிகாரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அங்கே சர்ப்பத்துடைய விஷம் எப்படி மாறியது, மனுஷனுக்கு சாபமாய் மாறியது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே அந்த சாபத்திற்கு விமோச்சனம். இன்றைக்கி நிறைய பேர், நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலையாவது அந்த கேள்வி இல்லாமல் இருக்காது, இது ஏன் என் லைஃப்பில், இது ஒரு வேளை சாபமா, அது மாதிரி செஞ்சனால, இது மாதிரி செஞ்சனால சாபமா அப்படின்னு நமக்கு
கேட்குறது மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் சொல்கிறேன் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நிறைய எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ஊழியக்காரங்கன்னா அது வேறு லெவல், அவங்களுக்கு அவ்வளோ அவங்க மேலே பிரியம். சும்மா யாரனாலும் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஒருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லிட்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி போய் இந்த இடத்துல உங்களுக்கு ஆணி வச்சுருக்குது, தகடு வச்சுருக்குது அப்படின்லாம் சொல்லி என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. இதெல்லாம் என்னது, கடித்த பாம்பை தேடி போய் பிடிக்கிறதுக்கு சமம். இன்னும் நிறைய இல்லை, யாரையாவது பழி சுமக்கிறது, இல்லை எங்களுடைய மூதாதையர் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறது. நாமளாகவே அதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பாவ விமோசனம் தேடி எங்கேயும் அங்கேயும் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்களும் தங்களுக்கு எங்கேயாவது இடத்துல விடுதலை கிடைச்சிடாதான்னு சொல்லி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விமோசனம் வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மையான விஷயம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த நாளிலே நம்ம உண்மையாகவே கிறிஸ்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, இது ஆக்சுவலாக நான் ஆண்டவராக எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இது ஒரு புக்கோட கண்டென்ட்டாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு புரியும்படிக்கு சொல்லி கொடுப்பாராக. ஓரளவுக்கு இதுதான், இதை விட இன்னும் நிறைய இருக்கும். வேணால் அதை ஆராய்ஞ்சு பார்த்தா நம் பைபிள் நமக்கு தேட தேட குறையாத செல்வமாக இருக்கிறது. ஸோ வேதாகமத்தில் என்ன செய்தால் சாபம் வரும் அப்படின்னு முக்கியமாய் பார்த்தோம்னா, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15லேருந்து 26ஆம் வசனங்கள்லேருந்து ஒரு 6 காரியங்களை நம்ம ஹோல்சமாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது உபாகமம் 27:15 விக்கிரகங்களை ஒளிப்பிடத்திலே உண்டு பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது விக்கிரகங்களை, இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்களும் அவைகளை சேவிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், அதை சேவிக்கிறதுனா என்னது, இன்றைக்கி நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஸோ விக்கிரகத்துக்கு நம்ம ஆராதனை செய்கிறது, அதற்கு நம்ம சேவை செய்கிறது. ஸோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்னதான் விக்கிரக ஆராதனையான பொருளாசை? இங்கே யாருக்கெல்லாம் எனக்கு பொருளாசையே இல்லைன்னு சொல்கிறோம் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார்னா, அவருடைய கட்டளை உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே, எனக்கே இன்னைக்கு காலையில் 2 மணிக்கு எழும்பின உடனே எனக்கு இவ்வளோ இந்தந்த வேலை செய்யணும், மெசேஜ் முடிக்கணும், பிபிடியை பண்ணணும், சமையலை பார்க்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இதெல்லாம் ஓடிச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த எந்திரிச்ச உடனே ஃப்ளாஷாக இதெல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு நான் உண்மையாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து சாரி கேட்டேன். எப்படி அது எந்திரிச்ச உடனே நான் உங்களை தானே, நான் உங்களை கூப்பிடவே இல்லை என் லைஃப்குள்ளார, அதுக்குள்ளார இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ளார வருதே. ஆண்டவரே சாரி சுவாமி, உமக்கு தான் நான் என்னுடைய எண்ணங்களே எங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும். அருமையான இதெல்லாமே யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஆண்டவரை விட நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லாமே விக்கிரகம் தான். பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு கொடுக்காத முதலிடம் எல்லாமே விக்கிரகம் தான். அது உங்களுடைய ஒரு பொருளாக இருக்கலாம், உங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய பட்டமாக இருக்கலாம், ஏன் ஊழியமாக கூட இருக்கலாம். அருமையானது, தேவனுக்கு கொடுக்காத இடமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக இருக்கிறது. அது சாபத்தை உண்டு பண்ணோன்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவது, அதே உபாகமம் 27:16 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அம்மா அப்பாவை திட்டுறவங்க சபிக்கப்பட்டவங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. அது பழைய ஏற்பாடில் நமக்கு நிறைய 10 கட்டளையில் கூட நீ உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடு அது என்ன சொல்லுகிறது, எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களுக்காக விழிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்க எப்படி உங்களை நடத்தணும், சந்தோஷமாக உங்களை நடத்தணும். அவங்க துக்கமாய் உங்களை நடத்தினால் அது உங்களுக்கு என்னவா இருக்காதான்,
பிரயோஜனமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு தாய் தகப்பன் இல்லை ஒரு நல்ல உண்மையாய் உங்களை நேசித்து உங்களுக்காக கர்த்தருடைய ஆலோசனையை சொல்லுகிற உண்மையான நபர்கள் யாராவது இருப்பாங்கன்னா அவங்கள நம்ம துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க செய்கிற கடமையெல்லாம் என்ன செய்வாங்க, செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அது ஆனால் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஸோ அது பிரயோஜனமாய் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது எங்கெல்லாம் நமக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும் நல்லா தெரியும். பிள்ளைகள், பெற்றோருக்கு, மனைவிகள், கணவன்மாருக்கு, எல்லாரும் தேவனுக்கு, வேலை ஸ்தலங்களிலே அதிகாரிகளுக்கு, தேசத்தின் சட்டங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ மேலான அதிகாரங்களுக்கு நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, அதுலேயும் உண்மையாய் நம்ம நேசித்து கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லாவிட்டால் அது சாபத்தை கொண்டு வரும். மூன்றாவது காரியம், நியாயமற்ற இரக்கமற்ற செயல்களை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் வரைக்கும் பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன். இந்த வார்த்தையை படித்தோடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு அதெல்லாம் தாங்க முடியலல்ல. நிறைய பேர் அடுத்தவங்களோட காம்பவுண்டுக்குள்ளார ஒரு அடி 1.5 அடி எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம். அப்பா, நான் என்ன சொல்கிறேன், பைபிள் நமக்கு என்ன சொல்லுது, அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிற. நமக்கு அப்படி யாருடைய ஒரு பொருளும் வேணாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளை என்ன செய்யணும், உறுத்தி கொண்டே இருக்கணும். நான் எப்போவுமே இவங்கக்கிட்ட கூட சொல்லுவேன், எப்பா கொடுக்குற கூலியை அன்னைக்கு நைட்டுக்குள்ளார என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. அது நம்மக்கிட்ட இருக்க பைபிள் அப்படி சொல்லுது. அந்த கூலி அந்த கூலியை வாங்காதவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்களாம். அது ஆண்டவர் இடத்துல அது எட்டுமா. அதை விட அந்த கூலி நம்ம பர்ஸ்லையோ நம்ம பேங்க்லேயோ இருந்துச்சுன்னா அது ஆண்டவரை நோக்கி என்ன செய்யுமா, கூப்பிடுமா. அது சொல்லுமா, ஐயோ இது இவனோடது இல்லை, அது அங்கே போக வேண்டியது அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுமா, சொல்லி கொண்டே இருக்குமா. அடுத்தவர்களுடைய ஒரே ஒரு சாக்லேட்டும் நமக்கு வேண்டாம், 10 பைசாவும் வேண்டாம், தயவு செய்து. அது சாபம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே வசனங்களில் குருடனை வழி தப்ப செய்கிறவர்கள், அதாவது அவங்களே குருடர், கண்ணு தெரியாது, சும்மா அவங்கள கேலிக்காக கிண்டலுக்காக இல்லை பழி வாங்கிறதற்காக, அதாவது இது குருடரை மட்டும் இல்லை, சிறியவர்கள், நமக்கு வழி தெரியலன்னு கேட்கிறவர்களை நம்ம தவறாய் நம்ம வழி நடத்தினால், இரக்கமில்லாமல் காரியங்களை செய்தால் அது சாபமாய் முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு 2:13 பார்க்குறோம், இரக்கம் செய்யாதவனுக்கு, இந்த உலகத்தில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டிகிட்டே நம்ம இருக்கிறோமோ, அங்கே ஆண்டவர் நமக்கு ஒருவேளை அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது, சரி பரவாயில்ல, நீ உங்களை மன்னிச்சு விட்ட, நீ உங்களை அப்படி அவங்கக்கிட்ட நீ இரக்கமாக இருந்த, மர்சிஃபுல்லாக இருந்த, அதனால் பரவாயில்ல நீ செஞ்ச இந்த விஷயம் நம்ம. ஆனால் நான் அதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன் நிஜமாவே. நம்ம நீ எப்படி இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார், அதே ஜட்மெண்ட் என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். ஸோ நம்ம இரக்கமாக இருக்கணும். மத்தேயு 25:45 நம்ம சர்ச்சில் இதை அடிக்கடி சொல்லுகிறோம். தயவாய் இந்த வார்த்தைகள் கட்டாயம் நமக்கு தெரியணும். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அது எனக்கே செய்யலை, அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ பசியாக இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காதவர்கள், தாகமாக இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்க்காதவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்காதவர்கள், வியாதியாக இருக்கிறவர்களை விசாரிக்காதவர்கள், காவலில் இருக்கிறவர்களை போய் பார்க்காதவர்கள், அந்நியரை சேர்த்து கொள்ளாதவர்கள், இவங்க எல்லாரும் ஆண்டவருக்கே செய்யலை. அதுதான் நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்கு செய்கிறதுனா, நிறைய பேருக்கு சர்ச் தரையை அப்படியே க்ளீன் பண்ணுறது, அப்படியே ஒரு ஸ்பாட் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது தான் ஆண்டவருக்கு செய்கிறதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோமா? இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சுற்றி இருக்கிறதான சமுதாயத்திற்கு, அவங்களுடைய தேவைகளுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை நீ என்ன செய்கிறாய், எனக்கே செய்கிறாய் என்று சொல்லி சொல்கிறார். ஸோ இரக்கம் இல்லாதவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 4வதாக
பாலியல் ஒழுக்கக்கேடுகள், அவங்களுக்கு சாபம் வரும். இம்மோராலிட்டி, அதாவது தேவன் அது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 20லேருந்து 23ஆம் வசனங்கள் வரைக்கும். தவறான பாலியல் தொடர்புகள், மாறுபாடான உறவுகள், இவைகளை வைக்கிறவர்களுக்கு சாபம் உண்டு என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு நிறையா பேர் இன்றைக்கி, உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாடு, நம்ம ஏன் எங்கேயோ உலகத்துக்கு போகணும், இன்றைக்கி தமிழ்நாடு ஆண்டவருடைய சிலுவை இருக்குது, ரத்தம் இருக்குது. இப்போ தெரில நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் அதை பார்க்குறீங்கன்னு. புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள், பழைய ஏற்பாட்டில் 363 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டில் 1050க்கும் மேலான கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் செய்தால் தவறு, புதிய ஏற்பாட்டில் சிந்திச்சாலே தவறு. மத்தேயு 5:28 ஸ்திரீயை இச்சையோடே பார்க்கிறவன் அவளோட ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய கற்பனைகள், இவைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? தூய்மை. நிறைய சிலருடைய பேச்சிலேயே நான் இவங்கக்கிட்ட அதை அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஐயோ அப்பா, பேசவே பயமாக இருக்குது, அவங்களுடைய பேச்சிலேயே தெரியுது அவங்களுடைய ஹார்ட் எவ்வளோ கரப்டாக இருக்குது, எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. தயவாய், ஆண்டவர் தான், அதை நம்மளால் சரி பண்ண முடியாது, அது தேவனால் சரி பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் சாபத்தை நமக்கு கொண்டு வரும். 5வதாக வன்முறைகளும் கொலைகளும், வயலன்ஸ் அண்ட் மர்டர், அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் ஒளிப்பிடத்திலே கொலை செய்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சுற்றி நிறைய பேர் நடக்கிறாங்க. எத்தனை பேர் எங்கெங்கே என்னென்ன வயலன்ஸ் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது, வெளியே பார்த்தா தெரியவே தெரியாது. ஆனால் உள்ள என்ன அவங்க நினச்சிக்கிறாங்க, ஒளிப்பிடத்தில் செய்தோன்னு சொல்லி. ஒளிப்பிடத்திலே கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதை விட எல்லாத்தையும் மேலே குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி காசு வாங்குறாங்கல்ல, அவங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் சபிக்கப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுத்தின்படி கொலை செய்தால் அது சாபத்தை கொண்டு வரும். புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். சகோதரனை பகைச்சிட்டாலே நம்ம கொலை செய்துட்டதா அர்த்தம். அதை விட மத்தேயு 5:22 ஜீசஸ் சொல்லுகிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நம்ம எவ்வளோ பயப்படணும்ல, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பயப்படணும் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ கொலை அப்படின்றது பழைய ஏற்பாட்டுக்கு, நமக்கு இன்றைக்குமே கொலைன்னா பயம். ஆனால் கோபப்படுறதுக்கு பயம் இருக்கா? இல்லை சகோதரர் மேலே பகையை சுமக்கிறதுக்கு பயம் இருக்கா? தயவு செய்து இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 6வதாக நியாய தீர்ப்பு வார்த்தைகளை கை கொண்டு நடக்காதவன். உபாகமம் 27-26 அதாவது பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோட நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை கை கொண்டு நடக்காதவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருக்கிறான். அப்போனா இங்கே நம்ம எல்லாருமே யார் தான்? சாபத்திற்கு உண்டானவர்கள் தானே. இல்லை, எல்லாருக்கும் சாபம் உண்டா? இந்த ஒரு வார்த்தை போதுமே, எல்லாருக்குமே என்ன இருக்குது? சாபம் இருக்கிறது. நம்ம அதனால் யாரையுமே அது அந்த சாபம் இந்த சாபம்னு சொல்ல தேவையே இல்லை. எல்லாருக்கும், மனுஷனாய் பிறந்த எல்லாருமே பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஸோ பாவத்தில் பிறந்த நம்ம எல்லாருக்குமே சாபமும் இருக்கிறது. யோவான் 3:18 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலையும் கை கொள்ளலைன்னா சாபம்னு பார்க்குறோம். அங்கே ஜீசஸை விசுவாசிக்கலைன்னாலே சாபம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ வேகமாக பழைய ஏற்பாட்டின் சாபம் இருந்தால் எப்படி இருக்கும், புதிய ஏற்பாட்டில் சாபம்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது 10 விஷயங்கள் வேகமாய் வசனம்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும். பழைய ஏற்பாட்டின் சாபங்களின் பட்டியல் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15லேருந்து 68ஆம் வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. முதல்ல உபாகமம் 28 16லேருந்து 19 வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாத நிலை எல்லாமே சாபம். அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும், அதாவது குடும்பத்தில், வேலையில், நம்முடைய
படிப்பில், வேறு எதுலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையோ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சாபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது ஒர்க் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. கையிட்டு செய்கிறதுல ஒரு விருத்தி இல்லை. நான் இவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் எனக்கு அதற்கேற்ற ஊதியம் இல்லை, விருத்தி இல்லை. நான் வயலில் விதைக்கிறேன், ஆனால் எனக்கு அது விளைச்சல் இல்லை. ஸோ ஒர்க்கும் ப்ரொடக்டிவிட்டியும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா அது சாபமாய் கருதப்படுகிறது. மூன்றாவதாக பலவிதமான வியாதிகளும் உடல் உபாதைகளும் பழைய ஏற்பாட்டில் சாபமாய் கருதப்படுகிறது. நான்காவதாக பஞ்சமும் சுற்றுச்சூழல் சாபமும். அதாவது ஊரே நம்ம இப்போ இங்கெல்லாம் என்னது இது பின்னடைந்த மாவட்டம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காய்ந்த நிலையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சாபமாக அது கருதப்படுகிறது. ஐந்தாவது, ஒரு இராணுவத்தில் தோல்வி உண்டாச்சுன்னா அது சாபமாய், தேசத்தின் அவமானம் சாபமாய் கருதப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆறாவதாக தொடர்ச்சியான அடக்குமுறை. அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, அவங்கள அடக்கி ஆண்டு கொண்டே ஒரு பயத்தோட, எப்படா இதுலேருந்து எனக்கு பிறந்தப்போ அவங்க என்ன எப்படி பண்ணாங்க, இப்போ வேலைக்கு போனேன், படிக்கிற இடத்துல எப்படி பண்ணாங்க, வேலைக்கு போனேன், தொடர்ச்சியான அடக்குமுறைகள் அது ஒரு சாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்பம் உடைந்து சிதைந்து போகுதல் அது ஒரு சாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். பொருளாதார பின்னடைவு, நஷ்டம், கடன் இதெல்லாம் சாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது, தேசத்தை விட்டு விரட்டப்படுகிறது. அடையாளத்தையே இழந்த நிறைய பேர் பரதேசிகளாய் சுற்றி திரிகிறார்கள், அதெல்லாம் சாபம்னு சொல்லி பார்க்கிறோம். 10வதாக மனநோய்கள், பயம், சோர்வு இதெல்லாமே சைக்கியாட்ரிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் சாபம்னு சொல்லி 10 காரியங்களே பழைய ஏற்பாடு சாபம் என்று சொல்லி சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் சாபத்தின் பட்டியல்கள் இது நமக்கு வசனம் வேகமாக எடுக்க முடியாது, ஆனாலும் அங்கங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். முதலாவது யோவான் 3:18, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதாவது என்னுடைய கிரியையினால் நான் ஏதாவது ஒன்று செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சேன்னா அதான். அதாவது பைபிள் கிரியை செய்யணும்னு சொல்லுது, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லுது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம், மத்தேயு 25 வியாதியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். தேர்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் அதை செய்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அதனால் ஆண்டவர் எனக்கு அதை பண்ணிடுவார், இதை நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு ஒரு பர்த்டேக்கு போய் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இல்லை 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 செய்யுங்க, ரெகுலராக செய்யுங்க. அதாவது அதையுமே என்ன இன்டென்ஷனில் நம்ம செய்கிறோம். ஸோ இது எல்லாமே அதான் நியாயப்பிரமாண கிரியை, நான் இப்படி செஞ்சிட்டனால நான் நல்லா இருப்பேன் அப்படி இல்லை, செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக தான் நாம் கிரியை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டதும் நற்கிரியை செய்கிறதற்காக தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, மனக்கண்கள். நிறைய பேருக்கு ரெவலேஷனே இருக்காது. அதாவது அதான் வேதத்தின் வெளிச்சம் இல்லாதது சாபம், வேதத்தை அறியாமல் இருக்கிறது சாபம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 4வதாக பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அதாவது நான் இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விடவே முடியல, அது சாபம் என்று சொல்லி யோவான் 8:34 நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒழுக்க சீர்கேடுகள். அதாவது ஆண்டவரே என்ன செய்கிறார்னா, ஜனங்களை அதிகமான டீப்பர் சென்ஸ், அதாவது ஏற்கனவே அந்த ஊர் பாவம், ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் ரோமர் 1:24-28. இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுமே கிட்டத்தட்ட அப்படிலாம் இல்லை, இந்த கடந்த காலங்களில் அப்படி இல்லை. இன்றைக்கு நிறைய அந்த மாதிரிலாம் பார்க்குறது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை. இங்கே நமக்குன்னு ஒரு சில வகையறைகள் இருக்கும். பெண்கள்னா ஒரு மரியாதை இருக்கும், சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாவல் இருக்கும், எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கொண்டு போய் பத்திரமா விடுவாங்க. இப்படிலாம் இருந்த நாடு அருமையான தேவனுடைய ஜனமே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதான் அந்த பாவம் பெருக பெருக அவங்கள இன்னும் என்ன செஞ்சிடறாராம், போய் தொலை அப்படின்னு சோதோம் குமோரா போல பயங்கர மோசம்
மோசமான பாவங்களுக்கு, ஒழுக்க சீர்கேடுகளுக்கு விட்டு விடுகிறது. அது ஒரு சாபம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6வதாக சமாதானம் இல்லாதது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபத்திரவம், வியாகுலம், இதெல்லாம் ஒரு சாபம். அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன், கவலை வரும், மனுஷனுக்கு பிரச்சனை வரும், ஆனால் கவலைப்பட ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். உனக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லி தான் அழைக்கவே செய்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா வான்னு சொல்லி அழைக்கிறார். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். உன் சிலுவையை சுமந்துட்டு வான்றார் ஆண்டவர். நான் தான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லியே, உன் சிலுவையை சுமந்துட்டு வான்னு தான் சொல்கிறார். ஆனால் அந்த சிலுவை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அதை சந்தோஷமாய் சுமக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். 7வதாக கனியற்ற வாழ்க்கை, அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் இயேசுவோடு நம்ம நிலைச்சிருந்தால் என்ன செய்வோமா, மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரை விட்டுட்டோன்னா அவர் என்ன செய்வாராம், நம்ம கனியும் கொடுக்க மாட்டோம். அவர் நம்ம என்ன செய்திருவாராம், தூர எரிந்து போடுவார். எரியுண்டு போவது தான். அதான் ஆண்டவரை விட்டு அகன்று போகிற ஒரு வாழ்க்கை. ஸோ கனியற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம கனிகள் பெருகலைனாலே நம்ம சாபத்தில் இருக்கிறோம். நம்முடைய சுபாவம் மாறலை. சரி, நான் என்ன சொல்கிறேன், 20 வயசில் ஒரு மாதிரி இருந்தோம், 30 வயசில் கொஞ்சமாச்சும் ஒரு முன்னேற்றம், 40 வயசில் இன்னும் முன்னேற்றம். என்ன பண்ணுறோம், கனிகள் பெருகுதா இல்லை இருக்க இருக்க தேயுதா? அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நம்ம உலக வழக்கத்தில் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வயசாகணுச்சுன்னா சரியாயிடும். இல்லை, ஆகாது. 1 ராஜாக்கள் 11 வசனம் எடுக்க வேண்டாம். பார்வோனுடைய இருதயம் அவனுக்கு வயது ஆக ஆக மோசமாய் போச்சான். ஃபுல்லாக போய், எவ்வளோ பெரிய ஞானி, தேவனிடத்தில் ஞானத்தை பெற்ற ஒரு ஞானி, அவனுக்கு வயது ஆகும்போது அவனுடைய மறுமனை ஆட்டிகள் மனைவிமார் அவனுடைய இருதயத்தை முழுவதுமாய் விலக பண்ணி எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஆண்டவரை விட்ட என்ன செஞ்சிட்டாரு. ஞானம் இருந்து என்னத்துக்கு? இன்றைக்கி வரைக்கும் அவரை போல் ஞானி இல்லை. ஆனால் தேவையான ஒரு ஞானம் இல்லாமல் போச்சு. அதனால் கனியற்ற வாழ்க்கை. என்னுடைய கனிகளில் நான் பெருகுகிறேன். அது எப்போ இருக்கும்? நான் அதுதான் சொல்வேன் எப்போவுமே, உணர்வுள்ள இருதயம் இருக்கிற வரைக்கும். அதாவது நம்ம ஆஸ் ஹியூமன்ஸ், மனுஷராக இருக்கிறவங்க தவறி தான் இருப்போம். நம்ம பர்ஃபெக்ட் பீயிங்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம தவறும் பொழுது உணர்வு வேணும். ஐயோ, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி நம்ம கேட்க நம்ம பழகணும். அடுத்தது 8வதாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை விட்டு விலகுவது. அதாவது 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் அவருடைய சமூகத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவது சாபம். நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டு சாபத்திலே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் சாபம். ஆண்டவர் வரும்பொழுது அவரை சந்திக்க முடியாமல் போவது ஒரு பெரிய சாபம். அடுத்தது 9வதாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வசனத்தை வேணால் எடுத்துருங்க. 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 12. 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 12. அதாவது சத்தியத்தின் மேலுள்ள அன்பு, 10ஆம் வசனம் நினைக்கிறேன். சத்தியத்தை நம்ம நேசிக்காததுனால கடைசி நாட்களில், அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நமக்கு என்ன நிலைமை வருமா, பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், இதையெல்லாம் நம்புகிற வஞ்சகத்திற்கு நம்ம ஆளாகும். ஏன், எதனால் அது வருது? சத்தியத்தை உங்கள் கையில் அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி ஒரு வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குது இல்லை? இன்றைக்கி இன்னும் எவ்வளோ ஆக்சஸ் இருக்குது நமக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு. அதன் மேல் அன்பு நமக்கு குறையும் போது, அந்த அன்பை நம்ம அந்தந்த காலங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளாத போது, அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். அதில் ஆண்டவர் அப்போவே சொல்லிட்டார், அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே இருக்குன்னு வேதம் எழுதும்போதே அப்போஸ்தலர்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. அது பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்குகிற வஞ்சகம், அது ஒரு பெரிய சாபம். தயவாய் கையில் இருக்கிற வசனத்தை, நமக்கு தெரியும், நல்லா தெரியும். இன்றைக்கி வாசித்த சங்கீதம் தெரியுமா தெரியாத? எல்லாருக்கும் ஒன்றா சங்கீதம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறோமா? இருக்கணும்னு தெரியும். ஆனால் நம்முடைய தியானம் எங்கே இருக்குதா யோசிச்சு பாருங்கள்.
தயவாய். ஸோ அது ஒரு பெரிய சாபம். அந்த வஞ்சகத்திற்கு ஆண்டவரே நம்மளை விட்டு விடுவார். ஏன்? கையில் இருக்கிற சத்தியத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, அதில் நம்ம வளராதபடிக்கு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணும்பொழுது. 10ஆவதாக கடைசியாக மத்தேயு 25:41, அந்த நித்திய நரகம், நித்திய நியாய தீர்ப்புக்கு நம்மை தேவன் விட்டு விடுவது அது ஒரு பெரிய சாபம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்க. இதெல்லாம் தான் புதிய ஏற்பாட்டு சாபங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாட்டு சாபங்கள் எல்லாம் வெளியே, அதாவது நிலத்தில், வீட்டில், உடம்பில், இப்படி. புதிய ஏற்பாட்டு சாபங்கள் எல்லாம் ஆத்துமாவில், நம்முடைய ஆவியில் உண்டாகிற காரியங்கள். பழைய ஏற்பாட்டு சாபங்கள் எல்லாம் டெம்போரல், அதெல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும், அட்லீஸ்ட் சாவோடு அது முடிஞ்சிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சாபங்கள் நித்தியமாய் நமக்கு தொடரும். தயவாய் பயந்து நடுங்க வேண்டியது இப்போ நம்ம கேட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சாபங்கள். இது இந்த பூமிக்கு பிறகும் நித்தியமாய் நமக்கு அந்த சாபம் தொடர போகிறதா, அதற்கு நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஸோ சாபத்திற்கு பரிகாரமாக பழைய ஏற்பாட்டில் சொன்னது என்னது? வெண்கல சர்ப்பத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3:13 எல்லாரும் கவனிக்க வேண்டிய நேரம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளை மீட்டு கொண்டார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது லோத்தின் மனைவியை நினச்சிக்கோங்கன்னார். எதுக்கு? நான் அப்படி தான் வருவேன், நீ திருப்பி என்ன செஞ்சிடாத, உலகத்தை பார்த்துறாத, அது மேலே உன்னுடைய ஆசாபாசங்களை வச்சிடாத, நீ கொஞ்சமாவது இன்னைக்கு நான் உண்மையாக யோசிச்சு பாருங்க. நான் என்னையே நம்மளாம் நினைக்கிறோம் நிறைய நேரங்களில், நமக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆண்டவர் வரணும், நான் ரெடியாக இருக்கிறேன், வாங்க வாங்கன்னெலாம் சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் தரோவாக நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா உலகத்தின் மேல் பற்று இல்லாமல் இருக்கிறதா? கடந்த நாட்களில் நான் ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவள் நான் சொன்னேன், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்னு. ஆண்டி கொஞ்சம், என்ன ஆண்டி கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி, இந்த பிள்ளை மட்டும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்பமும் அப்படி தான் அவன்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சீக்கிரம் வந்துட போகிறாரு, திருச்சியில் தான் இருக்கிறான். அப்போ அவன் சொன்னான், ஆண்டி கொஞ்சம் இருங்க ஆண்டி, ஒரு பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை, அதுக்கு பிறகு ஆண்டவர் இப்படி எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஏதாகிலும் ஒரு ஆசா பாசம் பற்றி இந்த உலகத்தில் இருக்கிறதா? இப்பொழுது ஆண்டவர் வந்தார்னா நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அதுக்கு நம்ம எல்லாவற்றையும் இங்கே செட்ரைட் பண்ணி கொண்டிருக்கிறோமா? எசேக்கியா ராஜா மரிக்க போகிறாருன்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லி விடுறாரு. என்ன சொல்கிறாரு? உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறன்றார். அப்போ ஆண்டவருடைய வருகைக்கும் அப்படி தான். நீ ஒரு காசும் கொடுத்து தீர்ற வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, அங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ தயவாக இந்த உலகத்தில் யார் யாரோடு ஒப்புரவாகணுமோ, எந்தெந்த கடனை அடைக்கணுமோ, யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, எந்தெந்த பாவத்தை விட்டு ஒழிக்கணுமோ, அது எல்லாவற்றையும் நம்ம விட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த சாபத்தை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் எல்லா சாபத்தையும் அங்கே சுமந்து தீர்த்துட்டார். கலாத்தியர் 3:14 சாபத்தை சுமந்தது மாத்திரம் இல்லை, அங்கே சாபத்தை அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைச்சிருவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. தயவாய் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும், பரிசுத்தாவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதுனாலே உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிற்று. அந்த 1 கொரிந்தியர் 11:24-25 2 தடவை அங்கே பவுல் எழுதுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி ஜீசஸ் சொன்னதாக அங்கே எழுதுகிறார். எதை நினைவு கூறணும்?
ஜீசஸ் வந்து நான் அற்புதங்களை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதெல்லாம் நினைவு கூறுங்கன்னு சொல்லலை. உங்களுக்காக என்னுடைய சரீரம் பிற்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நிர்வாணமாய் நான் தொங்கினேன், துப்பப்பட்டேன், என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, இதையெல்லாம் நினைவுங்க. அருமையான தேவனுடைய சபையை இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையின் உபதேசம் தான் நமக்கு எல்லாமே. தயவாய் அதுதான் அந்த வெண்கல சர்ப்பத்தை, செத்த ஒரு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா எப்படி கடிக்கப்பட்டவன் பிழைப்பானோ, அதுபோல இன்றைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நினைத்து 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 தயவாய் ஏசாயா 53, இன்னும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் என்னெல்லாம் ஜீசஸ் அந்த சிலுவையில் அவர் கடந்து போனாரோ அதையெல்லாம் தியானிக்க 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 நமக்கு நிச்சயமாய் பிழைப்பு உண்டாகும். அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா சாபமும் வெளியே உள்ள எல்லா சாபமும் நீங்கி தேவன் நமக்கு பெரிய அந்த சாபத்தை நீக்குகிறது மாத்திரமில்லை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் தர வல்லமையாக இருக்கிறார். இங்கே யாருக்கெல்லாம் பாம்பு கடிச்சிருக்கு புரியுதா? யாருக்கெல்லாம்? எல்லாரும் நம்ம சாபத்துக்குள்ளே தான், எல்லாரும் சர்ப்பம் கடிச்சு தான் இருக்கிறோம். ஒருவேளை இவ்வளோ நாட்கள் ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்திருக்கிறார். இவ்வளோ நாட்களும் அதுக்கு விமோசனத்தை தேடி அது எதனால் வந்திருக்கும் ஏதனால் வந்திருக்கும்னு ஆராய்ஞ்சிட்டுலாம் இருந்தோமா? இந்த நாளில் சிலுவையை நோக்கி பார்த்தா போதும், அந்த சிலுவையை விசுவாசித்தா போதும். எனக்காக அவர் எல்லாவற்றையும் தழும்புகளால் குணமானீங்கன்னு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அவர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் அவர் சொல்லிட்டு போனார். அருமையான தேவனுடைய ஜனமே, எழும்பி நிற்போமா எல்லாரும்? ஆண்டவரே, என்னோடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தயவு செய்து எப்போல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் வலிக்குதோ, மனசில் என்னெல்லாம் பயம் வருதோ, என்னெல்லாம் குழப்பம் வருதோ, என்னெல்லாம் வேதனைகள் இருக்கிறதோ, என்னெல்லாம் இல்லாமைகள் இருக்கிறதோ, சிலுவையை மட்டும் நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள், கடிப்பட்டவர்கள் பிழைத்தார்கள் என்றால், இந்த நாளில் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற நமக்கு நிச்சயமாய் பிழைப்பு உண்டாகும். வேற எதுவுமே இல்லை. அருமையானது, எவ்வளோ சிம்பிளான ஒரு காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். ஸோ எங்கேயும் யாரையும் தேடி போக தேவையில்லை, வார்த்தையை விரும்பி வாசிப்போம், சிலுவையை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுது அன்றை போதும் ஆண்டவரே, எனக்கு சிலுவை போதும் ராஜா சொல்லுவோம்.
எல்லாரும், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் பாவத்தில் பிறந்தேன் ஆண்டவரே, நான் நிறைய பாவம் என்னுடைய கிரியைகளிலும் செய்திருக்கிறேன், என்னுடைய பேச்சில் செய்திருக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளில் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த பாவத்திற்கு உண்டான சாபத்திற்கு நான் ஆளாகி இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அது எது, என்னுடைய மூதாதையர் செய்ததா இருக்கட்டும், இல்லை நான் செய்ததா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ராஜா, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு விமோசனம் தாங்க ராஜா. நான் இனி பாவம் செய்ய, ஒவ்வொரு முறை நம்ம பாவம் செய்யும் போதும் அந்த சாபத்தை நாம் வருவிக்கிறோம், அதை வாவான்னு நம்ம அழைக்கிறோம். ஆனால் இட்ஸ் நாட் லேட் நவ், இன்னும் காலம் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரே, நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் ராஜா, என்னை தயவாய் மன்னிங்க. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்காக சபிக்கப்பட்ட அந்த சிலுவையில் என்னுடைய சாபத்தை எல்லாம் சுமந்து அலங்கோலமாய் தொங்கினீரே, அந்த கேடு அடைந்தீரே ராஜா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்களே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இதை குறித்த ஒரு தெளிவை நீங்கள் எனக்கு தந்துட்டீங்க ராஜா. தயவாய் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக, என்னுடைய லைஃப் லாங் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே, நான் அந்த சிலுவையை மட்டும் தியானிச்சா போதும் ராஜா. பிழைச்சிருவேயா, பிழைச்சிருவேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும் நான் நீங்களாகி பிழைத்து என் தேவாதி தேவன் வரும்பொழுது உண்மை நான் சந்திக்க நான் ஆயத்தமாவேன் ஆண்டவரே. கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் ஃபாதர், அற்பரும் நீசருமாகிய எங்களுக்கு ஆண்டவரே இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை நீங்கள் இந்த நாளில் கொடுக்கணும்னு சித்தம் கொண்டதற்காக நன்றி ராஜா. கத்தாவே, இந்த சத்தியத்திற்கு, இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. விரோதமாய் பேசினவர்களை கொள்ளிவாய் சர்ப்போம் கழிச்சது நாங்கள் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பேசினவைகளை எங்களுக்கு மன்னிங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவரே, அங்கே ஏதேனில் அந்த சாபம் தொடங்குச்சு ஆண்டவரே. எத்தனையோ தடவை நாங்கள் கீழ்ப்படியாமல், எத்தனையோ தடவை நாங்கள் மீறுதல் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. சாபம் வருகிறதற்குண்டான அந்த 6 காரியங்களை பார்த்தோம். இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளவோ உலகத்தின் ஆசாபாசங்கள் இருக்கிறது ராஜா. இன்னும் எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் தவறி கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா சாபங்களுக்கும் நாங்கள் தகுதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. கத்தாவே, ஒருவேளை இங்கே யாராவது எங்கள் வீடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, ஏதாவது இப்படிலாம் பிலீவ் பண்ணுறீங்களா? தயவாய் அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, மே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சிலுவையில் சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அந்த சிலுவையின் ஆண்டவரே, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்துல வாங்க, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன அந்த இயேசுவின் பாதத்தில் தயவாய் இந்த நேரத்தில் எல்லாரும் எது எது எனக்கு சாபம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமோ அதெல்லாம் இறக்கி வைப்போம் ஆண்டவரே. நான் இதை வச்சிடுறேன் ஆண்டவரே, இனி நான் இதை சுமக்க மாட்டேன். தயவாய் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிருப்ப. எல்லாரும் உங்களுடைய ஆத்துமாவில் இப்போ ஒரு விடுதலை. எல்லாரும் தயவு செய்து இந்த நேரத்தில் ஒரு கிரியை செய்வோமா? ஆண்டவரே, எனக்கு இது எனக்கு கஷ்டமாக இருக்குது சுவாமி, இதை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த பாரத்தெல்லாம் வைக்கிறேன். இனிமேல் நான் இதை சுமக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் இதை சுமக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த பாவம் எனக்கு இல்லை ராஜா, இந்த பாரம் எனக்கு இல்லை ஆண்டவரே, இந்த சாபம் எனக்கு இல்லை, இந்த வியாதி எனக்கு இல்லை, இந்த வறுமை எனக்கு இல்லை, இந்த கடன் எனக்கு இல்லை ஆண்டவரே. கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆபிரகாமை ஆண்டவரை ஆசீர்வதித்தவர் ஆண்டவரை, கடற்கரை மணலை போல ஆக்கினவர், வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்கினவர் ஆண்டவரை, பெரிய சீமானாய் ஆக்கினவர். அந்த ஆபிரகாமின் மூலமாய் உலகத்தை பூமியை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவர் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறதற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்கு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையையும் சமர்ப்பிக்கிறோம் ராஜாதி ராஜாவே. உம்முடைய நித்திய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய தலையின் மேல் இருப்பதாக துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.